வண்டி BS6 வண்டி வந்து இன்ஜின் வேலைக்காக வந்துருக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 47,500 தான் ஓடி இருக்கு. சவுண்ட் மட்டும் கொஞ்சம் பாருங்களேன், எப்படி கேட்குதுன்னு மட்டும். இது வண்டியோட போரில் ஸ்கோரிங் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பிஸ்டன் காமிக்கிற பாருங்க, பிஸ்டனும் லைட்டாக ஸ்கோரிங் வந்துச்சு, அந்த அளவுக்குலாம் ஸ்கோரிங் இல்லை. நெக்ஸ்ட்டு கிராங்கு ஷேக் ஆகுது, வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. கிராங்கு ஷேக் இருக்குது. நெக்ஸ்ட்டு மேக்னெட்லாம் பிரிக்கணும். கிளட்ச் பிளேட்டில் 4 போல்டு வரும். 4 போல்டு வந்து ஆப்போசிட்டாக கழட்டுங்க. நான் கழட்டுற மாதிரி, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கழட்டுறது. பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பிளேட்டு 4 போல்டு இப்போ உள்ள 4 ஸ்ப்ரிங்கு வரும். ஸ்ப்ரிங் எடுக்கணும். இந்த ஸ்ப்ரிங் தான் அது. கிளட்சி ஃபுல்லாக 4 வோல்ட்ஸ் ஃபுல்லாக. கிளட்சி நெட்டை வைக்கிறதுக்கு தனியாக டூல்ஸ் இருக்குது. கிளட்சி நெட்டு, ஒரு ஹைட்டை விட்டோன்னா கிளட்சி நெட்டு லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிடுச்சு. கிளட்சி நெட்டு விட்டுட்டுனா கிளட்சி அசம்பிளி மொத்தமாக வெளில வந்துடும். அவ்வளோதாங்க. கிளட்சி ஊற்றாச்சு. பிளேட்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ தான் மாற்றணும். பிளேட்டு நல்லா தான் இருக்குது. நல்லா இதே போட்டுக்கலாம். பிளேட்டு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், எல்லாமே நல்லா தான் இருக்குது. புது பிளேட் தான், ஒரிஜினல் தான் மாட்டினேன். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது. கிளட்ச் அசம்பிளி ஒரிஜினல் தான் மாட்டினேன். இப்போ தான் போன வாட்டி வரும்போது மாற்றி கொடுத்தாங்க எனக்கு. கிளட்சி ஹவுசிங்னு சொல்லுவோம். எதுவும் நல்லா தான் இருக்குது. கப் வாஷரு, அதுக்கப்புறம் கட்டு வாஷர் வரும். இதுக்கு பேர் கப்பு வாஷர். அதுக்கப்புறம் 2 கட்டு வாஷர், ஒரு வாஷர் கட்டு வாஷரு, இது 2வது வாஷர் கட்டு வாஷர். அதுக்கப்புறம் இன்னொரு வாஷர் ஒன்று வரும், மிலிஸ் வாஷர். இந்த வாஷர் தான் அது. அதுக்கப்புறம் கிளட்சி பெல்லு. அவ்வளோதாங்க, பெல் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கீர் செலக்டர்னு சொல்லுவோம், கீர் ஸ்டார் சொல்லுவோம் அது. இது ஒரு ரோலரு. அதுக்கப்புறம் கீர் செலக்டர் கேட்கணும். இப்போது 5 நம்பர் அலைன் போட்டு கீர் செலக்டர் இதோ கழட்டுற பாருங்க. கீர் செலக்டர் 5 நம்பர் அலைன் போட்டு கழட்டியாச்சு.
இது கீர் ஸ்டாரு கட்டணும். 10 டீ பாக்ஸ் போட்டு கீர் ஸ்டாரை கட்டணும். கீர் ஸ்டார் கழட்டியாச்சு. இது அந்த ஸ்டாரு. அதுக்கப்புறம் கீர் ஷிஃப்ட்டு. கீர் ஷிஃப்ட்டில் வந்து மில்லிங் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். பாருங்க, மில்லிங் செக் பண்ணிட்டேன், நல்லா தான் இருக்குது. அவ்வளோதாங்க, எல்லாம் இன்ஜின் அவுத்தாச்சு. இந்த ஒரு 8 போல்டு லூஸ் பண்ணிங்கன்னா இன்ஜினை தனியாக பிரிச்சிடலாம். 8 போல்டு வரும். இந்த 8 போல்ட்டையும் லூஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சிடலாம். இந்த கிராங்கில் வந்து ஷேக்கு எவ்வளோ ஷேக் இருக்குது மட்டும் பாருங்கள். வீடியோவில் அந்தளவுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, காமிக்கிறேன். இதோ ஷேக் இருக்குது பாருங்கள். இந்த ஷேக்கு தான் உங்களுக்கு சவுண்டு, வண்டி ஓடும்போது அவ்வளோ சவுண்டு வந்தது. ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, வீடியோ போட்டிருப்பேன், காமிச்சிருப்பேன். இது வந்து கீரு இது. இந்த ஷேக்கு காமிச்சேன்ல, அந்த கனெக்ட் ராடு தான் இது. அதில் பின் பேரிங் ஒரு பின் வரும். இந்த பின்னு தான் அது. அது சென்டரில் மட்டும் லைட்டாக தேஞ்சு போயிடுது பாருங்க. அப்படியே ஃபுல்லாக தேஞ்சு போச்சு. இது வந்து பின் பேரிங். அந்த கை இந்த பின் பேரிங் கனெக்டர் அடுக்குள்ளே இப்படி தான் வரும். அவ்வளோதாங்க, இன்ஜின் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி கீருக்கெலாம் ஆயில் போட்டு கீர் எப்படி செலக்ட் ஆகும்னு பாருங்கள். அந்த மாதிரி தான் ரொட்டேட் ஆகும் கீரு. ஒரு ஃபஸ்ட்டு கீரு, செகண்ட் கீருன்னு அப்படின்னு வரும். இது இன்ஜின் கேஸ் க்ளீன் பண்ணியாச்சு. மாட்டும் போது வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சு. அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் இன்ஜின் ஃபுல் ஸ்பீடில் வண்டி ஆடிட்டுருக்கு. சவுண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். நல்லாயிருக்கும்.